என்ன பிரச்சனை சொல்லிச்சுன்னா அது உள்ளுக்கு வந்து ஏற்கனவே எல்லாம் தெரியும். அதுக்குள்ளே அந்த கோயில் எல்லாம் இருக்குது. உள்ளுக்கு எல்லாம் காணி விட்ட பகுதிகள். நான் போய் பார்க்கண்டா இல்லை போகக்கூடாதாம், போக வேண்டாமா வந்துச்சுனா. அப்போ என்னத்துக்கு விட்டாங்களோ எனக்கு என்ன தெரியல. இராணுவ குடியிருப்பு பலாலி என்று சொல்லி இந்த என்ட்ரன்ஸ் போட்டுருக்குது. இங்கே எந்த விட பாருங்கள், இந்த கேம்பு மட்டும் கிடக்குது. நிறைய வீட பாருங்கள், செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஓகே, நாங்கள் இங்கே இனி தோட்ட போகுது. இன்றைக்கி கூட தோட்டங்கள்லாம் நான் பார்க்கல. ஐயா சைக்கிளில் போயினோம். பாருங்கள், பீப்புள்ஸ் பேங்க் இருக்குது. கடையின் பேர் சாப்பிட்டு போங்க, அப்படி பேர். பாருங்கள், கீர்த்திகா மால்ன்னு சொல்லி இது ஒரு பெரிய அவங்களோட தான். கீர்த்திகா டெக்ஸ்டைலுடைய அவங்களுடைய தான். கற்பக ராஜேஸ்வரி மண்டபம்னு சொல்லி பக்கத்தில் கோயிலும் இருக்குது பாருங்கள். கற்பக பிள்ளையார். உரும்புராய் ஹிண்டு காலேஜ் இருக்குது பாருங்கள். உரும்புராய் ஹிண்டு காலேஜ் இது ஏதோ பெரிய நகர பகுதிகளில் வந்த பெரிய பெரிய வீடுகள், தொடர்ந்து இந்த கட்டடங்கள். வீரசித்தி விநாயகர் கோயில் இது வந்து இப்போ கொடியேறிட்டு நினைக்கிறேன் பாருங்கள். இல்லை, இங்கே திருமண மண்டபம் இருக்குது பாருங்கள். இது மாதிரி பெரிய மண்டபம். கிரேப்ஸ் தோட்டம் இருக்குது. இங்கே இருங்க, மூடி எல்லாம் முழுக்க சுற்றி காட்டிக்கிறாக்கு. இதெல்லாம் எல்லா பஸ்ஸும் வந்து நிற்கும் பாருங்க. எத்தனை பஸ் நிற்குதுன்னு பாருங்க. எங்களோட ரோசா பஸ்ன்னு சொல்கிறோம். ரோசா பஸ் பக்கத்தெல்லாம் போகலாம். தெல்லிப்பளைக்கு போகிறது. இங்கெல்லாம் பக்கத்தால் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இங்கால தான் நாங்கள் எங்கே போகிறது, அச்சுவேலிக்கு போய்கொள்ளலாம். இந்த இடமெல்லாம் கொஞ்ச நாள் இந்த பாதையெல்லாம் முடியல. இந்த வீட்டுக்கார அம்மாவோட நம்ம முறையாக அந்த விட்ட உடனே வந்து காய்ச்சேன். இந்த போகிறப்ப கொஞ்சம் விட்ட உடனே நான் வந்து காய்ச்சினேன். உள்ளுக்கு எல்லாம் முடியாது சுற்றி காட்டி அதன் ஒரு கவலையெல்லாம் சொல்லிட்டு போனவாங்க. ஒரு பெரிய வீடு ஒன்று கட்டி வைக்கணும். நேரே தான் குடியுறலோ என்ன ஒரு ஏழை. ஹாய், ஹலோ, வணக்கம். மற்றும் ஒரு காலனி வாயிலாக இணைஞ்சிருக்கிறோம். நான் இன்றைக்கு நிற்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உரும்புராய். இன்றைக்கு இந்த காணொலியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு நான் உங்களுக்கு வந்து நிறைய இடங்களை வந்து சுற்றி காட்ட போகிறேன். அதாவது உரும்புராய் நகர பகுதியை வந்து பார்த்துக்கொண்டு உரும்புரை சந்தியிலிருந்து நாங்கள் இன்றைக்கி பலாலி வீதியினோட வந்து பயணிக்க போகிறோம். பலாலி வீதியினோடாக புன்னால கட்டுவன், அங்கால பற்றி பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வசாவுலானில் வந்து குறிப்பாக எல்லாருக்கும் தெரியும். வசாவுலானில் அந்த காணிகள் வந்து விடுவிக்கப்படாமல் இருக்குது. ஒரு பகுதிகள் வந்து விடுவிக்கப்பட்ட காணிகளும் இருக்குது. அப்புறம் இதனோடாக தொடர்ச்சியாக வந்து பயணிக்க போகிறோம். வீதியில் வந்து இருக்கிற நல்ல சுவாரஸ்யமான விடயங்கள் மற்றும் இந்த தோட்டங்கள் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோனூடாக வந்து தெளிவாக தர போகிறேன். யாராவது இந்த சேனலுக்கு வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு சொல்லினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். இப்போ நான் வந்து பாருங்கள், உரும்புராய் இந்த பகுதியில் சரியாக நினைக்கிறேன். இப்போ நாங்கள் வந்து இந்த பகுதியினூடாக உரும்புரை நகர பகுதியை வந்து பார்த்து கொண்டு அப்படியே போவோம். இந்த இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த திராட்சைகள் வந்து விற்கிற இடம் நிறைய இடங்கள் இருக்குது. இங்கால இந்த நகர பகுதியை வந்து முழுக்க காட்டிக்கொண்டு இப்போ கொஞ்சம் உரும்புராயும் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகி வருது. இப்போ பாருங்கள், நிறைய கடைகள் எல்லாமே வருது. நிறைய கடை தொகுதிகள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் எல்லாம் இருக்குது. உழவு இயந்திரங்கள் வந்து செய்கிற கடைகளும் வந்து இருக்குது. நிறைய கடைகள் இந்தியாவில் பாருங்கள். அதனால நல்ல மாடி வீடுகள் எல்லாமே வந்து பாருங்கள். நல்ல மாடி வீடு எல்லாம் இருக்குது. அதுக்குள்ள முன்னுக்கு எல்லாமே நிறைய பத்தியாக இருக்குது. இதுக்கு பொயில பயிற்சிக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே வாழை தோட்டங்கள் எல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாமே வந்து நிறைய இடங்கள் பொறுமையாக இருந்தது. இப்போ எல்லாம் வந்து அதிகமாக இந்த பயிற்சிகள் எல்லாம் செஞ்சு பயனுள்ளதாக மாற்றிருக்காங்க. இதெல்லாம் கூட பத்தியாக தான் கிடக்கு. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த திராட்சை விற்கிற கடைகள் இருக்குது. இந்த பகுதியெலாம் பாருங்கள், அந்த அந்த இது இருக்குது, தோட்டமே இருக்குது இதில். ஓகே, நாங்கள் அப்படியே தொடர்ச்சியாக பயணிப்போம். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒரு வாகனங்கள் விற்கிற கடை ஒன்று இருக்குது பாருங்கள். பொலிரோ வட்டம் எல்லாமே நிற்கிது. இப்போ மாலை வந்து 4 மணிக்கிட்ட ஆகுது. ஆனாலும் வெயில பாருங்கள் எப்படி எரியுது, குழந்தை விட்டு எரியுது. இதே உடம்புலலாம் சுடுது, அப்படியே குத்தி இழுக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உரும்புராய் சந்திரோதய வித்தியாலயம் என்று சொல்லி ஒரு பள்ளிக்கூடம் ஒன்று இருக்குது. இங்கால பாருங்க, இங்கால பூட் சிட்டி ஒன்று இருக்குது பாருங்க.
நிறைய ஃபுட் சிட்டியெல்லாம் வந்துடுது இப்போ. நாங்கள் இப்போ நகர பகுதிக்குள்ளே வாரம், அதாவது இந்த நாட் சந்தி கிட்ட வாரம் பாருங்கள். இதில் கைதடி பலாலிக்கு 11 கிலோமீட்டர், யாழ்ப்பாணம் 6 கிலோமீட்டர். இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குது. தம்பி உணவகம் என்று சொல்லி அழகுபடுத்துகிற நிலையங்கள். இதில் ராமகிருஷ்ணா மிஷன் இருக்குது பாருங்கள். இது உரும்புரா சந்தி பாருங்கள். பீப்புள்ஸ் பேங்க் இருக்குது. கடையின் பேர் சாப்பிட்டு போங்க அப்படி பேர். இந்த ஜங்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய உடுப்பு கடைகள் எல்லாமே இருக்குது. இதில் பெரிய உடுப்பு கடைன்னு சொல்லி அதில் பாருங்கள் கீர்த்திகா டெக்ஸ்டைல் இருக்குது. இங்கே பேக்கரி எல்லாம் இருக்குது. நாங்கள் இடப்பக்கம் பயணிப்போம். இங்கே சந்தியில் பாருங்கள் நிறைய சாப்பாடு கடைகள், ஹார்ட்வேர், ஹாப்பி சூப்பர் மார்க்கெட். இந்த பகுதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சந்தை பகுதி, உரும்புற சந்தை பகுதி. ஒரு சின்ன சந்தை தான். இதெல்லாம் சின்ன சின்னதாக அந்த பழக்கடைகள். இதுலேயும் ஒன்று இருக்குது பாருங்கள், கீர்த்திகா மால்ன்னு சொல்லி. இதுவும் ஒரு பெரிய அவங்களோட தான். கீர்த்திகா டெக்ஸ்டைலுடைய அவங்களுடைய தான் பழக்கடைகள். டீன் சுவை மிக்சர் நாம் அடித்து போட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுலேயும் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. பிஓசி பேங்க் இருக்குது பாருங்கள். அது சர்ச் ஒன்று இருக்குது. நாலு மணிக்கு அடிக்கிற வெயில பாருங்கள். இதில் திருமண மண்டபங்கள் எல்லாம் வருது நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் மகுடம் கல்வி நிலையம்னு சொல்லி டியூஷன் சென்டர் எல்லாம் இருக்குது. இங்கால பெரிய ஒரு மண்டபம், கற்பக ராஜேஸ்வரி மண்டபம்னு சொல்லி. பக்கத்தில் கோயிலும் இருக்குது பாருங்கள். கற்பக பிள்ளையார் கோயில் இருக்குது. இதுக்குள்ளேயும் ஒரு மண்டபம் இருக்குது. வேலையில் ஒன்றே போட்டுலாம் வச்சுருக்காங்க. இது பாருங்கள் நிறைய புதுசாக பாருங்கள். எத்தனை மாடி, 3-4 மாடி பெரிய பெரிய கட்டடங்கள் எல்லாம் வந்து கொண்டு இருக்குது. இங்கே ஒரு சலூன்கள் எல்லாம் இருக்குது. இங்கே பாருங்க இதுலேயும் ஒரு கோயில் இருக்குது. அம்மன் கோயில்னு நினைக்கிறேன். காமாட்சி அம்மன் கோயில்னு சொல்லி இதுவும் ஒரு மேலே பிரசித்தி பெற்ற கோயில். நல்ல தூள் வாசம் அடிக்குது. கலிகாமம் கிழக்கு பிரதேச சபை இங்கே பக்கங்கள் இருக்குது பாருங்க. அதிகமாக நிறைய வீடுகளில் இந்த சோலார் எல்லாம் போட்டிக்காங்க. பரவாயில்ல. இங்கே கொஞ்சம் டூரிசம் எல்லாம் மலர்ந்துட்டு போடாது பாருங்கள். இதில் ரூம் வசதி, ரூம் சர்வீஸ் எல்லாம் இருக்கு போடாது. இதே மாதிரி பள்ளிக்கூடம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன பள்ளிக்கூடம்? உரும்புராய் ஹிண்டு காலேஜ் இருக்குது பாருங்கள். உரும்புராய் ஹிண்டு காலேஜ் இது ஒரு பெரிய பள்ளிக்கூடம். இங்கே பாருங்கள் புதுசாக நிறைய கடை தொகுதிகள் எல்லாம் வந்துட்டு இருக்குது. பரவாயில்ல. இந்த கீழ்ஸ் இருக்கா யாழ்ப்பாணம் அங்கே கீழ்ஸுக்கு எங்கே போர்டு அடிச்சுக்கிறாங்க. முன்னுக்கே அடித்து விட்டாச்சு. யாழ்ப்பாணம் சேகரிப்பு நிலையம். இங்கே இது சேகரிப்பு நிலையம் எங்கேயான் இருக்குது. இங்கே வந்து அந்த பொருட்கள் எல்லாம் வந்து நாங்கள் கொண்டு வந்து கொடுக்கலாம். நாங்கள் சந்தையில் விளைவிக்கிற பொருட்களை வந்து அங்கே இந்த உரும்புராயில் இடம் இருக்குது. அதாவது உணவு இந்த காய்கறிகள் எல்லாம் வந்து நாங்கள் கொண்டு வந்து கொடுக்கலாம். அவங்க ஒரு விலை போட்டுட்டுப்பாங்க. அப்புறம் அங்கே யாழ்ப்பாணத்தில் விற்பாங்க. இங்கே பாருங்க நிறைய கடைகள் எல்லாம் வந்து இங்கே பாருங்கள் ஃபார்ம் எல்லாம் இருக்குது. நல்லா மாறிட்டு இடங்கள் எல்லாமே நிறைய நல்ல இடம் மாறிட்டு. இதுக்குலாம் ஒரு வைட கோயில்னு இருக்கு பாருங்க. ஓடு ஓடு நீங்கள் உங்களாலான பெரிய வார்டு. பலாலி ரோட் உரும்புராய் என்னோடாக நாங்கள் இப்போ வந்து பயணித்து கொண்டிருக்கிறோம். புதுசாக நிறைய கடைகள் எல்லாம் வந்துடுது. இங்கே பாருங்க இதெல்லாம் ஒரு ஊர் மாதிரியா இருக்குது பாருங்கள். ஏதோ ஒரு பெரிய நகர பகுதிகளில் வந்த பெரிய பெரிய வீடுகள், தொடர்ந்து இந்த கட்டடங்கள், உழவர் களஞ்சியம் நல்லா இருக்கு. இங்கே பாருங்க எந்த பெரிய வீடு பாருங்க. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வசதியாக தான் இருக்காங்க. எல்லோரும் மரக்காலைன்னு இருக்கு. நல்லா வசதியாக தான் இருக்காங்க அவங்களோட எல்லாரும். பெரிய பெரிய வீடு அங்கே பாருங்க. பெரிய பெரிய வீடெல்லாம் வந்தோடனே இருக்குது. இங்கே சாப்பாடு கடையெல்லாம் இருக்குது. ஷாப்பிங் மால், நிறைய ஷாப்பிங் மால். இதில்
கொக்கணை கிணறு என்று சொல்லி ஒரு ரோட் ஒன்று போகுது. இங்கே அதிகமாக இந்த வீதி ஓரங்களில் நிறைய இந்த பழக்கடைகளை வந்து பார்க்கலாம். பாருங்கள், ஜூஸ் கடை, பழக்கடைகள் அதிகமாக நான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதை ஒருவன் தங்களால் இயன்ற இது சொந்த முயற்சியில் செய்கிறாங்க. அது இங்கே கோயில் ஒன்று இருக்கு நினைக்கிறேன், தெய்வானை அம்மன் கோயில். இந்த வீடை பாருங்கள், நல்ல வடிவான வீடெல்லாம் இருக்குது. இங்காலயம் பெரிய கட்டிட தொகுதி இல்லை டியூஷன் ஒன்று இருக்கு போகிறது. நிறைய இடங்கள் நல்லா மாறிடுது. சில இடங்கள் கொஞ்சம் வறுமையாக இருக்குது. அடுத்ததாக ஒரு கோயில் ஒன்று வருது. அந்த கோயில் கொடியரிக்கு போடுறது. பலாலி வீதி 3ஆம் குறுக்கு ஒழுங்கை. இங்கே வெல்டிங் ஷாப் இருக்குது, சர்வீஸ் சென்டர், சர்வீஸ் நிலையம். ஊரலுக்கு நாங்கள் இப்போ ஊரலுக்கு வந்துட்டோம். ஊரலு அம்மன் கோயில், அம்மன் கோயிலும் பிள்ளையார் கோயில் வருது. பிள்ளையார் கோயிலை தான் இருக்கணும். வீரசித்தி விநாயகர் கோயில். இது வந்து இப்போ கொடியேறிட்டு நினைக்கிறேன் பாருங்கள். இல்லை அந்த நந்தி கொடியெல்லாம் வந்து காட்டிக்காங்க. அடுத்தது ஊரல் இல்லை இன்னொரு மண்டபம் இருக்குது. இன்னின் மண்டபமோ ஒரு மண்டபம் உண்டு. யாராவது இந்த ஊரல் இந்த பலாலி வீதியோட போய்க்கொண்டு நிற்கிறேன்னு இந்த ஊரல் பின்னால் கட்டுவன் பகுதியிலேருந்து யாராவது வீடியோ பார்த்தா சொல்லுங்க. இதில் என்கே மண்டபம் இன்னும் இல்லை, என்கே திருமண மண்டபம் இருக்குது பாருங்கள். இது மாதிரி பெரிய மண்டபம். ஊரலிருந்து யாராவது வீடியோ பார்த்தா, முன்னால் கட்டுவன்லேருந்து வீடியோ பார்த்தா, வசாவலான்காரர் யாராவது வீடியோ பார்த்தா மறக்காமல் சொல்லுங்க. இங்கே பாருங்க, இங்கேயும் இதெல்லாம் கொஞ்சம் பழைய கடையெல்லாம் சில கடைகள் அப்படி இருக்குது. நிறைய இடங்கள் மாறிடுது. ஆனால் இனித்தான் தோட்டங்கள் எல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடிய இது இங்கே கல்லாக்கள் தொழிற்சாலை பாருங்கள். அந்த கட்டிட பொருட்கள் கடைகள் எல்லாம் இருக்குது. இங்கே பாருங்க, புதுசாக பண்ணை வந்து திறந்து வச்சுட்டாங்க புதுசாக. இந்த பகுதியில் தொடர்ந்து நீட்டுக்கு இருக்குது. இது அங்கே பார்த்த மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க, திருரஞ்சனா சூப்பர் மார்க்கெட். இதே சூப்பர் மார்க்கெட் நாங்கள் விரும்புகிற சந்திக்கு முதல்ல நாங்கள் ஆடினான் உங்களுக்கு. இங்காலே நிறைய அந்த வீட்டுக்கு அழகுபடுத்துகிற கல்லாக்கள் பொருட்கள் எல்லாமே இருக்குது. ஓகே, இதில் பாருங்கள், சுண்ணாகத்துக்கு இந்த இடப்பக்கத்தில் போனால் 3.9 கிலோமீட்டர். இது வந்து ஊரல் நினைக்கிறேன், ஊரல் சந்தி. ஊரல் சந்தியாக முன்னால் கட்டுவேன். இந்த நிலாவரைக்கு இதால் போகலாம். இனிஞ்சால முன்னால் கட்டுவேன் நினைக்கிறேன். ஊரல் முடிஞ்சு முன்னால் கட்டுவேன். இஞ்சால இனி போவேன். இங்கே அதிகமாக பாருங்கள். இங்கே போக போக ஃபுல்லாக தோட்டங்கள்லாம் வரும். பாலைகள், புகையில எல்லாம் இருக்குது. இங்கே பாருங்க, இதில் கிரேப்ஸ் தோட்டம் இருக்குது. இங்கே பாருங்க, மூடி எல்லாம் முழுக்க சுற்றி காட்டிக்கிறாக்கு. கிரேப்ஸ் தோட்டம், வாழைத்தோட்டம் தான் கூட இருக்கும் இங்கே அளவுக்கான. ஆனால் கட்டுவரில் அதிகமாக அந்த திராட்சை தோட்டங்கள் பார்க்கலாம். இதில் பாருங்கள், பெரிய ஹராஜ்ன்றது. ஒரு பகுதியிலும் வந்து நான் அப்படியே தொடர்ச்சியாக தான் காட்டிக்கின்னு போகிறேன். இந்த பகுதிகளில் வாழைகள் வந்து அழிக்கப்பட்டிருக்காங்க எல்லாம் முழுக்க. ஒன்று அந்த குலையோடு இருக்கிற வாழைகளை விட்டுட்டு மீதமெல்லாம் அழிச்சிருக்காங்க. இல்லை பெரிய சமூக மரமெல்லாம் நிற்கிது. தேக்கு மரம் முழுக்க நான் தொடர்ச்சியாக காட்டிக்கின்னு போகிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த வெளிநாட்டிலேருந்து பார்க்குறாக்கள் தொடர்ச்சியாக அவங்களோட இடங்கள் வந்தேன்னு சொல்லிச்சுன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அதனால தொடர்ச்சியாக காட்டின்னு போகிறேன். இதை பாருங்கள், தரிசிகா மரக்காலை சந்திரன் கடைன்னு சொல்லி பாருங்கள். பழைய அந்த பெயிண்டிங்கில் இருக்குது. துறை ஒழுங்கை இங்கே பாருங்க. இங்கே இந்த கல்லாக்கள் தொழிற்சாலைகள் மற்றும் இங்கால புகையிலைகள்லாம் அதிகமாக இருக்குது. பார்த்ததுக்கு கூட புகையிலையும் மற்றது கிரேப்ஸ், மற்றது வாழைத்தோட்டங்கள். இந்த வீடெல்லாம் பாருங்கள், அப்படியே ஒரு பழைய வீடாகவே இருக்குது. நம்ம ஒன்றும் செய்த மாதிரி தெரியல. எல்லாம் பழைய கட்டாங்க. உண்மையிலே இதெல்லாம் பார்க்க கொடுத்து வைக்கும். தம்பி வெயில் தாங்கலாம் தண்ணி தெளிக்கிறான்.
உடுப்பு கடை. இந்த வீடை பாருங்கள், செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஓகே, நாங்கள் இங்கே இனி தோட்ட போகுது. இன்றைக்கி கூட தோட்டங்கள்லாம் நான் பார்க்கல. ஐயா சைக்கிளில் போயினோம். இனி தோட்டங்கள்லாம் அதிகமாக இருக்கும், பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. என்ன கோயில் நாளை கட்டுவன்ல, என்ன கோயில் எனக்கு முறையாக பேர் தெரியல, பார்ப்போம். ஆயா கடவை சித்தி விநாயகர் கோயில் புன்னால கட்டுவன். இதை பாருங்கள், புன்னால கட்டுவன் பள்ளிக்கூடம் இருக்குது. நல்லா உயர்த்தி மதுரெல்லாம் கட்டிக்காங்கப்பா, வசதி தான். இங்கால பாருங்கள், பழைய வீடு எல்லாம் வந்து புனரமைப்பு செய்து கொண்டிருக்காங்க. இங்கே பனைகள் எல்லாம் நிற்கிது பாருங்க. வாவ், இங்காலையும் கோயில் தான். இங்கே பாருங்க, ஒரு பெரிய வீடு இருக்குது பாருங்கள். 3 மாடி வீடு, 2 மாடி வீடு, எவ்வளோ வடிவாக இருக்கு பாருங்க. பெரிய பெரிய வீடெல்லாம் வந்துட்டு இங்கால. தொடர்ச்சியாக நிறைய கோயில்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதை பாருங்க, இதெல்லாம் தேக்கம் தோட்டமே வச்சுக்காங்க, தேக்க மரம். இங்கே நல்ல பெரிய கோயில் ஒன்று இருக்குது, நல்லா வடிவாக இருக்குது. இந்த ஆலமர நிழல், இந்த கோயில் எல்லாம் இதெல்லாம் பார்க்க அவ்வளோ என்ன சொல்கிறது, அவ்வளோ வடிவாக இருக்குது. இந்த லேமாசரை பாருங்க. இதுலேயும் ஒரு பள்ளிக்கூடம் ஒன்று இருக்குது, பின்னால் கட்டுவன். இதில் அண்ணன் பாருங்க, சின்னதாக அந்த மீன் வச்சு நிற்கிற. அதிகமாக நிறைய பேர் தங்களுடைய தொழிலுக்காக வீதிகளில் இந்த பழக்கடைகள் இப்படி மீன் அந்த வாங்கி வந்து ஒரு 100 ரூபா 200 ரூபா வச்சு விற்கிறது. இது பாருங்க, முன்னால் கட்டுவேன் பெட்ரோல் செட்டு நினைக்கிறேன். அதிகமாக அவங்களால அதை முடிஞ்ச அளவுக்கு வந்து சிறுக சிறுக தங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்கிறாங்க. ஏதோ அவங்களோட சீக்கிரத்தை அவங்க பார்க்கத்தானே. இங்கே புதுசாக வேறு இங்கே வீடெல்லாம் கட்டுறாங்க. இதெல்லாம் பழைய வீடுகள் எல்லாம் பாருங்கள் எப்படின்னு சொல்லி. இந்த பழைய வீடுகள் எல்லாம் பார்க்க இப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அப்போ இருக்கிற மாதிரி ஆனால் கட்டுமானம் வந்து அப்போ வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, நிறைய இடத்துல வந்துட்டு நிறைய ஃபார்மசி கட்டிடங்கள், நிறைய இடங்கள் புதுசு புதுசாக அந்த என்ன சொல்கிறது வீடுகளை வந்து இங்கே பாருங்க, ஜேசிபி எல்லாம் வச்சு துப்புரவாய் கொண்டிருக்கணும். இங்கே நல்லா இருக்கும், பச்சை பசீரன்னு அப்படி இருக்குது பாருங்க. நல்ல வாழைத்தோட்டம். இதில் பாருங்க, இந்த பழைய வீடெல்லாம் பாருங்க இப்போவும் அப்படி இருக்குது. அந்த வீடு ஒன்றுமே செய்ய அப்படி இருக்குது. மிச்சம் எல்லாம் இங்கே புயல தோட்டங்கள் எல்லாமே நிறைய தோட்டங்கள். தொடர்ச்சியாக இந்த புயல தோட்டம் வந்து அதிகமாக நிறைய பேர் வைக்கிறதுக்கான இந்த பணப்பயிர். இதில் ஒரு சின்ன கோயில் ஒன்று இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குது. 2 மாடி வீடும் இருக்குது பாருங்கள், நல்ல பெரிய வீடு. இங்கே பாருங்கள், இதுலேயும் ஒரு பெரிய வீடு இருக்குது. ஆனால் ஊடெல்லாம் இருக்குது, பரவாயில்ல, கலர் கொண்டு போகாமல் இருக்காங்க. அதிகமாக நிறைய இடங்கள்ல இந்த ஊடெல்லாம் விட மாட்டாங்க, எல்லாம் காட்டி கொண்டே இந்த பழைய விலைக்கு விற்றுருவாங்க. இது அப்போ இப்போ அப்படியே கிடக்குது. நல்லா இருக்குது இந்த இடங்கள்லாம் பார்க்க, அப்படியே அமைதியாக இருக்குது, அப்படியே சைலண்டாக இருக்குது. உங்களையும் பாருங்கள், பழைய வீடுலாம் அப்படி இருக்குது, பச்சை பசையிலன்னு பார்க்கவே ஆசையாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இது இந்த வீடும் அப்படியே பாருங்கள், இந்த செல் பட்ட அடையாளங்கள் எல்லாம் பாருங்கள், உள்ளுக்கு உள்ள அடையாளங்கள்லாம் அப்படியே இருக்குது. அதில் தண்ணிட்டாங்க பாருங்கள், வீடு நல்லா இருக்குது. இதுலேயும் நல்ல ஒரு பெரிய ஒரு அரச மரம் ஒன்றைக்கு பாருங்க. அதுக்குள்ள ஒரு அம்மன் கோயில், சின்னதாக ஒரு கோயில் ஒன்று வச்சுருக்காங்க. கோயிலை வைக்கத்தான் போகணும், இல்லாட்டி வாங்க புத்தரை கொண்டு வச்சு விட்ருவாங்க. பாருங்க, ஒரு பழைய வீடு டிவாட்டு நிலையில் கூரை இல்லாமல் அப்படி இருக்குது. இதுலேயும் நிறைய வீடுகள் அப்படி இருக்குது. இந்த என்ன சொல்கிறது, இந்த இடத்தினுடைய ஆக்கள்லாம் வந்து இப்போ சில நல்ல வெளிநாடுகளில் வரியில்லாத சூழ்நிலை இருக்கலாம், அதனால் அப்படி இருக்குது. இதெல்லாம் இந்த கட்டடங்கள்லாம் இப்போ புதுசாக வந்திருக்குது. நிறைய கட்டடங்கள் புதுசாக வந்தோடனே இருக்குது. இந்த காணியெல்லாம் நான் இப்போ 1 மாதத்துக்கு முதல் வரைக்கும் எல்லாம் நல்ல பத்தையாக இருந்தது.
இப்போ வந்து கல்லெல்லாம் பறித்து கொஞ்சம் துப்புராக்கி இதுக்கு கடை எல்லாம் புதுசு புதுசாக கடையெல்லாம் கட்டுறாங்க. இதில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, இடங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. மற்றபடி நான் இப்போ வசாவலான் வந்துட்டோம் நினைக்கிறேன். வசாவலான் வந்துட்டோம். வசாவலான் பள்ளிக்கூடம் வருது. நல்லா இருக்குது. கொஞ்சம் ஸ்பீடாவோட வைக்க தெரியல. இங்கே வாழைத்தோட்டம், இடைக்க பூசணி. இதான் அந்த பஸ் எல்லாம் வந்து நிற்கிற இடம் பாருங்க. யாழ்ப்பாணம் முன்னாலே கட்டுவேன் குப்பலான்னு சொல்லி போட்டிருக்குது. இதுதான் பள்ளிக்கூடம், வசாவலான் பள்ளிக்கூடம் பாருங்க. இதெல்லாம் எல்லா பஸ்ஸும் வந்து நிற்கும் பாருங்க. எத்தனை பஸ் நிற்குதுன்னு பாருங்க. எங்களோட ரோசா பஸ்ன்னு சொல்கிற ரோசா பஸ், வசாவலான் மத்திய கல்லூரி. ஓகே, நாங்கள் இப்போ வசாவலான், அதாவது இராணுவம் இப்போ விட்ட பாதை, இந்த பாதையினூடாக நாங்கள் இப்போ போகிறோம் பாருங்கள். இராணுவ குடியிருப்பு பலாலி என்று சொல்லி இந்த என்ட்ரன்ஸ் போட்டிருக்குது. இந்த பக்கங்கள் எல்லாமே 2 பக்கங்கள்லையும் அதிகமாக இந்த பாருங்கள் வேலிகள் அடைக்கப்பட்டிருக்குது. இந்த காணிகள் எல்லாமே வந்து விடுவிக்கப்படலை. இங்கேயும் அப்படித்தான், இங்கேயும் அப்படி, 2 பக்கமும் அப்படித்தான். பாப்பா இப்போ நம்மட போய் நம்மளோட பாப்பா. இந்த இடம் முழுக்க வந்து நல்ல பசுமையாக இருக்குது. நல்ல பெரிய பெரிய மரங்கள். வெல்கம் பலாலி. பெரிய ஒரு ஆலமரம் ஒன்று இருக்கு பாருங்க, நல்லா இருக்கு. இதெல்லாம் இப்போ விட போகிறாங்களோ ஏல மக்கள். இந்த காணிகள் பாருங்க, உங்களுக்கு பெரிய பெரிய கட்டிடங்கள் எல்லாம் கட்டி இருக்குது. எப்படி விட்டாலும் எல்லாம் உடைச்சி பாருங்க. இந்த தென்னை மரங்கள் வந்து வச்சுருக்காங்க. வச்சு அந்த சுற்றி வர மாடுகள் கடிக்காமல் அந்த வேலி அடைக்கப்பட்டிருக்கு பாருங்க, தகரத்தால் அடிச்சிருக்காங்க. நல்ல பெரிய இடம் தான். இங்கே பாருங்க, நல்ல பெரிய இடம் தான். அதான் முழுக்க 10 தான் கிடையாது. என்னென்னு சொல்கிறது, மக்களுடைய நடமாட்டம் வந்து பெருசாக இல்லை. இதுக்குள்ள சரியான குறைவாக இருக்குது. அரசு மரம் கிடக்குது. இங்கே இப்போ குதிரை காணையில் இல்லை பாருங்க, பஸ் நிற்கிது. யாழ்ப்பாணம் போகிற பஸ். மரங்கள் எல்லாம் வந்து இந்த ஆலமரம் எல்லாம் இத்தனை வருஷ கணக்காக இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கவே அழகாக இருக்குது. இது எல்லாருக்குமே தெரியும் பாருங்கள். இந்த சந்திக்க நீராக போனால் கலாலிக்கு போகிறது. இந்த பாதையில் இன்னும் விடையில்லை. இங்கால பக்கத்தால் போகலாம், தெல்லிப்பளைக்கு போகிறது. இங்கால பக்கத்தால் வந்து பார்த்தீங்கன்னு செஞ்சுன்னா இங்கால தான் நாங்கள் அங்கே போகிறது அச்சுவேலிக்கு போய்கொள்ளலாம். இந்த இடமெல்லாம் கொஞ்ச நாள் இந்த பாதையெல்லாம் விடைக்கல பொங்கி சாப்பிட்டு இவ்வளோ சந்தோஷமாக மக்களை வந்து வரவேற்றாங்க. அதே மாதிரி இங்கே பாருங்க, இந்த வேலிகள் எல்லாம் முழுக்க அடைச்சி எங்களை பக்கம் நாங்கள் கொஞ்சம் மெல்லமாக போவோம். என்னன்னு சொல்கிறது, ஒரு மயான அமைதியாக இருக்குது. அந்தளவுக்கு சரியான அமைதி. இதில் இராணுவத்தை பாருங்கள், இதில் சின்னதாக அந்த கொட்டிலெல்லாம் போட்டு இடுக்கினோம். இதில் இந்த லிப்பிலிப்பி மரம்னு சொல்கிறான் நினைக்கிறேன். லிப்பிலிப்பி இதுதான் வந்து இதுக்கு அதிகமாக இருக்குது. அந்த வீடெல்லாம் பாருங்க, இதெல்லாம் அப்போவே இந்த வீடு எப்படி கட்டிக்கணும்னு பாருங்க. இந்த வீடு நம்ம அளவுக்கு இதில் வந்து பார்த்தா நினைக்கிறேன். முன்னுக்கு இந்த என்ட்ரன்ஸை பாருங்க, முன்னுக்கு இந்த என்ட்ரன்ஸை பாருங்க. முன்னுக்கு அப்போவே இந்த டிசைன் எல்லாம் போட்டு கட்டிக்கணும். வீடை பாருங்க, இந்த நிலைமைக்கு வந்துட்டு எல்லாம் வேரெல்லாம் விட்டு அப்படியே இதை தொங்கி கொண்டிருக்குது. இந்த பகுதிகளெல்லாம் விட்ட பகுதிகள்னு சொல்லி நினைக்கிறேன். இங்கே பாருங்க, அப்பத்தை காட்டிடும் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஐயா புறாக்கள்லாம் எடுத்துக்கிட்டு போயினோம். அங்கே ஆமி அங்கே நிற்கிறார். ஆமிக்கு അവിടെ காய்ச்சி நிற்கிறார். இங்கே பாருங்க,
இதாலெல்லாம் பாருங்க விட்ட போதியான்னு சொல்லி தான் நிற்கிறேன். ஆனால் யாரையுமே காணல. விட்டுட்டு பிறகு இந்த 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 வீட்டுக்கார அந்த அம்மாவுடையெல்லாம் நான் கதைச்சேன். நான் இந்த வீட்டு அம்மாவுடையெல்லாம் எனக்கு ஞாபகம் உள்ளுக்கு எல்லாம் போய் இந்த வீட்டுக்கார அம்மாவோட நம்ம முறையாக அந்த விட்ட உடனே வந்து காய்ச்சேன். இந்த பிறப்பு கொஞ்சம் விட்ட உடனே நான் வந்து காய்ச்சினேன். உள்ளுக்கு எல்லாம் முடிய சுற்றி காட்டி அதன் ஒரு கவலையெல்லாம் சொல்லிட்டு போனவாங்க. இப்போ அப்படியே தான் இருக்கு. இந்த இடத்துல நான் நினைக்கிறேன் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த நேரத்தில் இந்த இடத்த முழுக்க துப்புரவாக்கி இந்த இடத்துல அந்த காணி ஒப்படைக்கப்பட்டதுன்னு சொல்லி நினைக்கிறேன். உள்ளுக்கெல்லாம் போகலாம். இங்கே பாருங்க, இதில் கேம்பெல்லாம் இப்போவும் இருக்குது, கேம்புகள். கோயிலுக்கு ஓகே அங்கே போகணும்னு சொல்லி போட்டாங்க. இதில் பாருங்க, இதில் அந்த மறைச்சி விட்ருக்காங்க. இதுக்கெல்லாம் விட்ட இடம் உள்ளுக்கு அந்த கோயில் ஒன்று இருக்குது. அதான் பார்க்க போகிறேன். இப்போ ஆமைக்கார மறைச்சிட்டேன் நிற்கட்டான்னு சொல்லி பார்ப்போம். என்னென்னு கேட்போம். ஓகே நான் அங்கே பார்ப்போம். இதுக்குள்ளே ஏரியாக்குள்ளே விட மாட்டேனாமா. பெரிய ஆள் வேறாமண்டா அவரை பார்த்து நிற்கிற நேரம். ஓகே நாங்கள் இதால் பார்ப்போம். இந்த வசாவலான் இது உள்பகுதின்னு சொல்லி நினைக்கின்றேன். என்ன பிரச்சனைன்னு சொல்லிச்சுன்னா அது உள்ளுக்கு வந்து ஏற்கனவே எல்லாம் தெரியும். அதுக்குள்ளே அந்த கோயில் எல்லாம் இருக்குது. உள்ளுக்கெல்லாம் காணி விட்ட பகுதிகள். நான் போய் பார்க்கண்டா இல்லை போகக்கூடாதாம், போக வேண்டாமா வந்துச்சுனாம். அப்போ என்னத்துக்கு விட்டாங்களோ எனக்கு என்ன தெரியல. இங்கே பாருங்க, இங்கேயும் இந்த வீடெல்லாம் எப்படி இருக்குது. இதான் சொல்கிறேன், அந்த விடுற மாதிரி விட்டு பிறகு ஆக்களை விடுறதில்ல, சும்மா சாட்டுக்கு விடுறது, பிறகு ஒன்றும் இல்லை. என்ன செய்கிறது? ஓகே இந்தியால பக்கங்களையும் இந்த இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு இருக்கிற இடம் இந்த இடங்களை பாருங்கள். இந்த வேலியெல்லாம் போட்டிருக்கு, வேலியெல்லாம் போட்டிருக்குது. அதிகமாக அந்த இடங்கள் உள்ள பத்தியாக தான் கிடக்கு. விடுற மாதிரி விடுவாங்களாம், பிறகு விட மாட்டாங்க. இதை வேண்ட இராணுவத்தினர் நிற்கிற இடம் வேணுங்க. இந்த இடத்த அப்படியே நம்மளை சுற்றி காட்டுறேன். இந்த பகுதியெல்லாம் அப்படியே விடாமல் இருக்குது. முழுக்க அந்த வேலியல் வந்து அடைக்கப்பட்டிருக்கு பாருங்க. இருந்துட்டு வெயில் நல்லா குத்து, காற்று படம் நல்லா இருக்கு. ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு சர்ச் ஒன்று இருக்கு பாருங்க. உத்தரிய மாதாவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பெரிய சர்ச் ஒன்று இருக்குது. சர்ச் மட்டும் விட்டுருக்காங்க. அங்கால முழுக்க இராணுவ கண்ட்ரோல்லாம் இருக்குது. பள்ளிக்கூடம் ஒன்று இருக்குது. வசாவுலான் ரோத்தாக்கா பாடசாலைன்னு சொல்லி ஒரு பள்ளிக்கூடம் பாருங்கள். சின்ன பள்ளிக்கூடம் நினைக்கிறேன், பிரைமரி பள்ளிக்கூடம் நினைக்கிறேன். இங்கே பாருங்க, இங்கெல்லாம் இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கிற இடங்கள்லாம் உள்ளுக்கு அப்படியே தொடர்ச்சியாக அப்படியே வேலி இருக்குது. உள்ளுக்கு பாருங்கள், வீடுகளை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. உள்ளுக்குள்ளே இல்லை பெரிய பெரிய வீடு, அந்த வீடு வித்தியாசமாக இருக்குது. அந்த வீடு பெரிய பெரிய வீடுகள்லாம் கிடக்கு இதுக்குள்ள. இங்கே எந்த வீடை பாருங்கள், இந்த கேம்புக்கு மட்டும் கிடக்குது. நிறைய இடங்கள் அப்படி இருக்குது. இங்கால தோட்டங்கள் செய்கிறாங்க, இல்லை வருங்காணியும் இருக்குது. இங்கால பாருங்க, இவ்வளோ தேசக்கணக்கான காணி அப்படியே இருக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்க. வடிவான வீடு இருக்குது. அதுவும் சரி, அப்படி வீடும் இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டை சுவரை சுற்றி புல்லும் முளைச்சிட்டு இருக்குது. ஆக்கள் இருக்கிற மாதிரியும் இருக்குது, இல்லாத மாதிரியும் இருக்குது. ஆக்களே காணல இதுக்குள்ள. இப்போ இது பாருங்க, இந்த ஆக்கள் அதாவது இராணுவத்தில் நிற்கிறதுக்கான இது இருக்குது. ஆனால் ஒரு தரையும் காணல. உள்ளுக்கு ஒரு ஆள் 2 பேர் தான் இருக்கு நம்ம உடக்கு. இல்லை பாருங்க,
எந்த பக்கத்தால் போனது ஏழை நல்ல ஒரு பெரிய வீடு ஒன்று கட்டி வைக்கணும். நேரே தான் குடியுறலோ என்ன ஒரு ஏழை புதுசாக இருக்குது அப்படியே. ஓகே, இதோட முடியுமென்று சொல்லி நினைக்கிறேன். இங்கே அதில் ஒரு பெரிய ஒரு புளிய மரம் ஒன்றுக்கு பாருங்கள். புளிய மரம் அதுக்கு முன்னால் ஒரு பிள்ளையார் கோயில் நினைக்கிறேன். வைரவ கோயில் இல்லை, நல்ல பிள்ளையாட்ட படம் கொண்டு வச்சிருக்கு, சிலை உண்டு, நல்லா இருக்குது. என்ன கோயில்னு தெரியல, கோயிலில் பேர் எனக்கு தெரியல. வசாவலானான் இருக்குது. ஆனால் அங்கெல்லாம் முழுக்க பாருங்கள், எல்லாம் கம்பி வெயில் அடைச்சி டிராக்டர் எல்லாம் நிற்கிது. அதுக்குள்ள டிராக்டரில் அங்கே எனக்கு ஓகே. நாங்கள் இப்படி இதால் போக நினைக்கிறேன். இதால் போனால் வசாவலான் பள்ளிக்கூடத்துக்கு ஏறலாம்னு நினைக்கிறேன். இது அந்த பகுதிகளில் இருக்கிற வீடுகள் நல்ல பெரிய வீடாக தான் கிடக்குது. இந்த வீட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இது சிடங்கியவே இருக்குது அப்படியே முழுக்க. இங்கே இப்போ தான் இந்த வேலிகள் எல்லாம் வந்து அடைக்கப்பட்டிருக்குது. அடைச்சி இப்போ தான் வந்து முழுக்க துப்புரவு செஞ்சு விட்ருக்காங்க. இதுலேயே நல்ல பெரிய வீடு ஒன்று இருக்குது பாருங்க. புளிய மரம் வீடு. நாலரைக்கு இப்படி வெயில் அடிக்குது. ஓகே, நானும் வந்து இதோட காணொலியை வந்து முடிக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே, நானும் இதோட காணொலியை வந்து முடிக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். உண்மையிலேயே இந்த இடங்கள் எல்லாம் வந்து பார்க்க என்னென்னு சொல்கிறது, நிறைய இடங்கள் பார்க்க கவலையாக இருக்குது. காணிகள் வந்து நிறைய காணிகள் வந்து விடுவிக்கப்படாமல் அப்படியே என்னென்னு சொல்கிறது, விடுவிக்கப்பட்ட காணிக்கையும் வந்து போய் பார்க்க விடுறாங்கல்ல. அப்படி என்னப்போ யோசிச்சு பாருங்கள். இந்த காணிகள்லாம் வந்து எப்போ விட்டு மக்கள் எப்போ போய் பார்த்து. அப்போ காவலை பிடிச்சிருந்தா காவலையை பற்றிய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள். மறக்காமல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நாங்கள் எங்களுடைய வீடியோ வந்து நிறைய பேர் காட்டும். ஓகே, நான் இதோட இந்த காணொலியை வந்து முடிக்கிறேன். இன்னொரு அழகான காணொலி வாயிலாக சந்திப்போம். பாய்.